நானறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் குளியல் பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எண்ணெய் குளியல் பண்ணலாங்களா? அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ நாங்கள் வெள்ளி செவ்வாய் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை குளிங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை குளிங்க, அப்படியே ஆல்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் அப்படித்தான், சனி புதன் குளிக்கணும், அப்போ ஆல்டர் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த கிழமை வெள்ளி, நம்ம அதே பிறந்த நாள் அன்று நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்தால் அன்னைக்கு மட்டும்தான் வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சாங்கியமே தவிர்த்து, வருஷத்தில் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இல்லை செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிறந்த தினத்தன்று அதே கிழமையில் நம்ம பிறந்திருக்கிறோம், அன்னைக்கு தான் நமக்கு பிறந்த நாளும் பர்த்டே அப்படிங்கிறதும் நமக்கு வருதுன்னா, அந்த நாள் மட்டும்தான் தவிர்த்துட்டு குளிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்ரி ஃப்ரைடே எவ்ரி டியூஸ்டே வந்து அந்த அதை மென்ஷன் பண்ணல. வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அந்த கணக்குக்குள்ளே வராது. இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாங்கியம் வச்சுருக்கிறவங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை குளிங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை குளிங்க. இந்த 2 நாட்கள் மட்டும்தான் பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். அதுதான் நமக்கு பலனும் தரும். அதே போல் ஆண்கள் புதன் சனி இந்த 2 நாளில் அவங்க பிறந்திருந்த கிழமை எதா இருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு குளிங்க. எண்ணெய் தேய்த்து குளித்தல் நம்மளுடைய எல்லா நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்து. அதை நான் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இதை செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.